I'm a hero and a villain. ஹாய், வெல்கம் டு மின்மினி கிரியேஷன்ஸ் மாரல் ஸ்டோரி வித் மாரி. இந்த வாரம் என்ன மாரல் ஸ்டோரி பார்க்க போறோம்னா த டூ சீட்ஸ். பூமியில விதைக்கப்பட்ட ரெண்டு விதைங்க ஒண்ணுக்கொன்னு பேசிக்குது. நம்ம முளைச்சு மேல வந்ததும் இந்த இயற்கை எப்படி இருக்கும்னு சொல்லி ரெண்டுத்துக்கும் இருக்க கற்பனைய ஒண்ணுக்கொன்னு மாறி மாறி ஷேர் பண்ணிக்குதுங்க. 2 நாள் கழிச்சு அதுல ஒரு விதை மட்டும் முளைச்சு மேல வந்தது. மேல வந்ததும் அதோட சூரிய உதயம் இல்லையா, அதை பார்த்துட்டு ஐயோடா இந்த சூரிய உதயம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு 2வது விதைக்கிட்ட சொல்லுது. அது மட்டும் இல்லாம இங்க காத்து, இந்த பறவைகளோட சத்தம், பெரிய பெரிய வளர்ந்து நிற்கிற மரங்க, இது எல்லாமே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இயற்கை உண்மையிலே அற்புதமானது அப்படின்னு 2வது விதைக்கிட்ட சொல்லுது. இதை கேட்ட 2வது விதைக்கு ஆர்வம் தாங்கவே முடியல. நானும் சீக்கிரமா முளைச்சு மேல வரணும் அப்படின்னு அதோட விருப்பத்தை முளைச்சு மேல வந்த விதைக்கிட்ட சொல்லுது. நேரம் ஆக ஆக சூரிய உச்சிக்கு வந்ததும் சூரியனோட வெப்பம் தாங்க முடியல. அது மட்டும் இல்லாம காத்துல இருந்த ஈரப்பதம் போயிட்டு அனல் காத்த அடிக்குது. இதையும் அந்த 2வது விதைக்கிட்ட சொல்லுது. மதியத்துல வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அனல் காத்தா இருக்கு, பறவைங்க உணவுக்காக சண்டை போட்டுக்குது அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் கேட்ட 2வது விதைக்கு மனசுக்குள்ள பயம் ஏற்பட ஆரம்பிக்குது. மேல போனா நம்மளும் இது மாதிரி சூழலெல்லாம் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு அதுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. சாயங்காலம் ஆக ஆக மழையும் குளிரும் ஜாஸ்தியா இருக்கு. இதையும் இந்த முளைச்சு மேல வந்த விதை அந்த 2வது விதைக்கிட்ட சொல்லுது. இதை கேட்டதும் அந்த 2வது விதைக்கு ஐயோ மேல போனா நம்மளால தாங்க முடியாது போல, இங்கவே நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும், நம்ம இங்கவே தங்கிடலாம் அப்படின்னு அது மனசுக்குள்ளேயே சொல்லிக்குது. 2 நாள் கழிச்சு அந்த முளைச்சு மேல வந்த விதை ஒரு அழகான சின்ன செடியா மாறுது. ஆனா இந்த 2வது விதை பயத்திலேயே முளைக்காம உள்ளுக்குள்ளேயே இருக்கு. அந்த வழியா உணவு தேடி வந்த கோழிங்க மண்ணை தோண்டி பார்க்கும்போது இந்த முளைக்காத விதைகளை நமக்கு உணவு கிடைச்சிருச்சுன்ற சந்தோஷத்துல எடுத்து சாப்பிடுறதுங்க. இதுல மாரல் ஆஃப் த ஸ்டோரி நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நாம வளர்ச்சியை நோக்கி போனோம்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரணும். 2வது விஷயம், கஷ்டமான சூழல்ல இருக்க சின்ன சின்ன வாய்ப்பை பார்க்கணும். 3வது விஷயம், மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்டுக்கணும், அதை முழுசா நம்பிடக்கூடாது. இதை இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, ரிஸ்க் எடுக்காம ரஸ்க் சாப்பிட முடியாது, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் எபிசோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் இன்னொரு நல்ல மாரல் ஸ்டோரியில பார்க்கலாம். பாய்.